ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி லீட் கோட் சேனல். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏவிஎல் ட்ரீயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏவிஎல் ட்ரீனா என்னன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் ட்ரீஸ் அண்ட் பைனரி ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பைனரி சர்ச் ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்க்காதவங்க டிஎஸ்ஏ பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓகேவா, இப்போ நான் ஒரு பைனரி சர்ச் ட்ரீயை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பைனரி சர்ச் ட்ரீயை க்ரியேட் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே 10ன்னு எடுத்துக்கிறேன்னா, ஓகேவா? ஸோ அதில் இந்த சைடு இருக்கிறதுல நமக்கு என்னவாக இருக்கணும், 10 விட கம்மியாவாக இருக்கணும். இந்த சைடு இருக்கிறதுல நமக்கு என்னவாக இருக்கணும், 10 விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போது நான் அடுத்தது இங்கே 5 கொடுக்குறேன்னா, ஓகேவா? ஸோ இப்போ நான் 5 கொடுக்குறேன்னா ஆஸ் வெல் அஸ் எனக்கு இதோட லெஃப்ட் சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவாக இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இந்த சைடு என்னவாக இருக்கணும், எனக்கு அதிகமாக இருக்கணும், பட் அது எதுக்குள்ளே இருக்கணும், 10க்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், 7 கொடுக்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே ஒரு 15 கொடுத்துட்றேன். ஸோ 10க்கு மேலே இருக்கணும், லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும், 15க்கு கம்மியாக இருக்கணும். அப்போது இங்கே ஒரு 12 கொடுக்கலாமா? ஸோ அது 10க்கு மேலேயும் இருக்கும், 15க்கு கம்மியாகவும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு 17. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, பைனரி சர்ச் ட்ரீ, சிம்பிளாக சொல்ல போனால். பட் இது இன்செக்ட் பண்ணுறது எப்படி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இதை பற்றி செப்பரேட்டாக டீட்டெயில்டாக வீடியோ இருக்கும், அதை செக் அவுட் பண்ணிடுங்க. பட் நான் இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்கேன். வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்குது? ஆமாம், புரிஞ்சுதா? ஸோ இது பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இப்போ ஒரு நான் நம்பர் கொடுக்குறேன், அதை நம்ம லைனாக இன்செர்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இதை பைனரி சர்ச் ட்ரீயை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்து ரேண்டமான நம்பர்ஸ், பட் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட்டிங் ஓகேவா நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை இன்செர்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1 இன்செர்ட் பண்ணுவோமா, ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு நோடு. கரெக்டாக? இப்போது நான் என்ன இன்செர்ட் பண்ணுறேன், 2 இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ என்ன பார்க்கணும், நான் வந்து லெஃப்ட்டில் இன்செர்ட் பண்ணுமா, ரைட்டில் இன்செர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். 1 விட அதிகமாக இருக்குது, ஸோ அப்போ என்ன ஆகும், ரைட். கரெக்டாக? ஏன்னா நம்ம ரைட் சைடு தான் அதிகமாக இருக்கணும். அடுத்தது என்னது, இன்னொன்று இன்செர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போது 3ங்கிறது நமக்கு அதிகமாக கம்மியாக அதிகம். ஓகேவா? ஸோ அப்போ ரைட் சைடு தான் போகும். அடுத்தது இங்கேயும் நான் இன்செர்ட் பண்ணுறேன், அடுத்ததும் ரைட் சைடு தான் போகும். அடுத்தது எனக்கு என்ன ஆகும், ரைட் சைடு தான் போகும். ஓகேங்களா? இது என்னது, பைனரி. ஓகேங்களா? சர்ச் ட்ரீ. ஓகேங்களா? சர்ச் ட்ரீ. ஓகேங்களா? பிஎஸ்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் ஓகேங்களா, பிஎஸ்டியோட ஓகேங்களா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, log n. கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்கள், இப்போது நான் 5 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சர்ச் மெத்தடை வச்சு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஓகேங்களா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், O of n வரும், log n வராது. ஏன், நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தான் போகணும். ஸோ அப்போது நமக்கு என்ன வரும், O of n தான் வரும். சாரி, O of n தான் வரும். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு என்னது, O of log n தான் வரணும். பட் என்ன வருது, நமக்கு O of n வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓகேங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு யூஸ் பண்ணுறதா என்னது, ஏவிஎஸ். ஓகேங்களா? ஸோ ஏவிஎஸ்க்கு என்ன பண்ணுன்னா ஓகேங்களா, சார் ஏவிஎஸ்ன்ட்ட ஏவிஎல். ஓகேவா? ஸோ ஏவிஎல். ஓகேங்களா? ஏவிஎல் ட்ரீயை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஏவிஎல் என்ன பண்ணுன்னா ஓகேங்களா, நமக்கு ஒரு செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீயை அதுவாக கன்வெர்ட் பண்ணும். நமக்கு இருக்கிற பைனரி சர்ச் ட்ரீயை செல்ஃப் பேலன்சிங், அதாவது அதுவாக கன்வெர்ட் பண்ணும். எந்த ரேஞ்சில்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது மூலயமா அது கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான். நமக்கு பைனரி சர்ச் ட்ரீயில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? அந்த இஷ்யூவை லைக் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ஏவிஎல் ட்ரீ. அந்த ஏவிஎல் ட்ரீனா என்னென்னா ஒரு செல்ஃப் பேலன்சிங் என்னது, பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லலாம். இது என்னவா இருக்குது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இது என்னன்னு இன்னும் டெக்னிக்கல் வேர்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் அன்பேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அன்பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகேங்களா? நமக்கு அன்பேலன்சிங்காக இருக்குது. ஸோ இதை பேலன்சிங்காக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு log nல அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா ஏவிஎல் ட்ரீ. ஓகேவா? ஸோ இப்போ ஏவிஎல் ட்ரீனா என்னென்னு புரிஞ்சுதா? இப்போது ஒரு ட்ரீ ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்க ட்ரீ வந்து பேலன்சிங்காக அன்பேலன்சிங்காக எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ண தேவையில்லை, பட் நான் அது முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இருக்கிறதுலே எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக் எதுன்னு
என்னன்னு கேட்டால் இந்த ஏவிஎல் ட்ரீஸ் தான். அதனாலேயே முக்கால்வாசி பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை பார்க்க மாட்டாங்க. பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட், ஓகேங்களா, இல்லை ஒரு அல்காரிதம் கூட சொல்லலாம். ஸோ பட் நான் முடிஞ்ச அளவுக்கு இது ஈஸியாக ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நம்ம நோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோடுக்கு லைக் லெஃப்டில் இருக்கிற சப்ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஹைட் ஆஃப், ஓகேங்களா, என்னது லெஃப்ட்டு சப்ட்ரீ மைனஸ், ஓகேங்களா, சேம் என்னது ரைட்டு சப்ட்ரீ, ஓகேங்களா. ஸோ இது ஓகேங்களா, இதுதான் என்னது ஒரு அதாவது நம்ம அந்த ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா, பிஎஃபோட ஃபார்முலா. இப்போ ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஒரு ஆன்சர் தரும்ல, அது வந்து ஓகேங்களா நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்குன்னு வைங்களே, அது வந்து அன்பைனரி, அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது பிஎஃப்னா லைக் பேலன்ஸ்டு பேக் ஃபேக்டர், ஓகேங்களா. அதை தான் ஐ மீன் டெக்னிக்கல் ஃபார்முலா லைக் ஃபார்முலா படி, ஓகேங்களா. இது என்னது பேலன்ஸ்டு ஃபேக்டர், ஓகேங்களா, ஐ மீன் பிஎஃப்னா, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த பிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓகேவா நமக்கு கிரேட்டர் தென், ஓகேங்களா, 2 இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க நமக்கு அன்பேலன்ஸ்டு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது ப்ளஸ் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா மைனஸும் வரும், ஓகேங்களா. ஸோ இங்கே -2 வரலாம், ஓகேங்களா. -2னாலும் எனக்கு அன்பேலன்ஸ்டு தான். இன்னொரு டைப்பில் என்ன சொல்லலாம்னா, பிஎஃப்ல எது கவுண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா 0 -1 1, ஓகேங்களா. ஸோ நம்ம பிஎஃப்பை கண்டுபிடிச்சி இந்த ஓகேங்களா இந்த 3ல ஏதாச்சும் வந்தால் மட்டும்தான், ஓகேங்களா, நம்ம என்னன்னு சொல்லலாம் பேலன்ஸ்டு ஃபேக்டர்னு சொல்லலாம். நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ இதில் தவிர வேறு ஏதாச்சும் வருதுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபேக்டர்னு கன்சிடர் பண்ணிப்பேன், ஆர் அன்பேலன்ஸ்டு பிஎஸ்டின்னு லைக் நான் அஷ்யூம் பண்ணிப்பேன், ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சுதா. ஸோ நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவும் ஃபாலோ பண்ணாலும் தப்பு இல்லை, இதுவும் ஃபாலோ பண்ணால் தப்பு இல்லை, ரெண்டுமே சேம் தான், ஓகேவா. பட் என்னது அங்கே -2ன்னு வரும், அது ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது இப்போ புரிஞ்சுதா. அடுத்தது ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுது, ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாமா, ஒரு ட்ரீ எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ட்ரீயை லைக் நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடிட்டில் லைக் எழுதுறது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா. ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் லெஃப்ட் சப்ட்ரீ, இதுதான் ரைட் சப்ட்ரீ, கரெக்டாக, இந்த நோடுக்கு கரெக்டாக. இப்போ நம்ம லைக் கேல்குலேட் பண்ணலாமா. இப்போது இதுக்கான ஓகேங்களா, இதுக்கான ஒரு நிமிஷம், எஸ். ஸோ இதுக்கான வேல்யூஸ் என்ன வரும் நமக்கு, லாங்கஸ்ட் ஹைட்டை கேல்குலேட் பண்ணும், கரெக்டாக. அப்போ என்ன வரும், இது 0, இது 1, இது 2. ஸோ அப்போ இதோட ஹைட் என்னதுங்க நமக்கு 2, கரெக்டா. அதே மாதிரி இதோட ஹைட் என்னங்க நமக்கு 1, ஓகேங்களா. லெஃப்டோட ஹைட் என்னது, நம்மளோட ஃபார்முலா எழுதிடலாமா. ஓகே, பிஎஃபோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். height of left minus height of right, ஓகேங்களா. லெஃப்ட்டுக்கு 2, ஓகேங்களா, ரைட்டுக்கு 1, கரெக்டா. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 1, ஓகேங்களா. ஸோ அப்போ இது பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ, கரெக்டா, இல்லை பைனரி ஃபேக்டர் லைக் பேலன்ஸ்டு ஃபேக்டர்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறையா நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, அன்பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இன்னொரு ட்ரீ எடுத்திருக்கேன், கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணும், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது ரெண்டுத்தையும் நான் பண்ணி என்ன லைக் மைனஸ் பண்ணி என்ன பண்ணும், பிஎஃப்ஐ கேல்குலேட் பண்ணலாமா. ஸோ இப்போது இதோட ஹைட் என்னங்க, இந்த லெஃப்ட் சப்ட்ரீயோட ஹைட் என்னதுங்க, இதுதான் லெஃப்ட் சப்ட்ரீ, கரெக்டாக. அப்போது இது 0 1, ஓகேவா, 2 3, கரெக்டாக. நமக்கு என்ன வரும், இங்கே 3 வரும், இங்கே என்ன வரும் 1 வரும், ஓகேங்களா. இப்போ பிஎஃப்ஐ கேல்குலேட் பண்ணலாமா. பிஎஃப்ஐ கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ என்ன வரும், b - 1. ஸோ நமக்கு என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ இப்போது இது வந்து பிஎஃப்ஆ கிடையாது. ஏன், நமக்கு 0 இருக்கணும், இல்லை -1 இருக்கணும், இல்லைன்னா +1 இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது என்னது பிஎஃப், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈச் நோடுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும், ஓகேவா. கேல்குலேட் பண்ணி எதெல்லாம் தப்பாக இருக்கோ, ஓகேங்களா,
அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரொட்டேஷன்லேயே நமக்கு 2 வகையான ரொட்டேஷன் இருக்குது. கேசஸ் வந்து 4 இருக்குது. ஓகேங்களா? ரொட்டேஷன் பார்த்தோம்னா லெஃப்ட் ரொட்டேஷன், அதாவது அந்த கரண்ட் நோட லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த கரண்ட் நோட ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுறது. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணுற மூலிமா நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு நாம் ஒரு ட்ரீ கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீக்கு ஒவ்வொரு நோடுக்கும் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், பிஎஃப் கண்டுபிடிக்கணும். பிஎஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, ஹைட்டோட லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சப்ட்ரீயோட ஹைட்டும் ரைட் சைட் சப்ட்ரீயோட ஹைட்டும் மைனஸ் பண்ணணும். அது வர வேல்யூ வந்து 0ஆகவும் 1ஆகவும் -1ஆகவும் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு என்னது, பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லலாம், பிஎஃப்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம ரொட்டேட் பண்ண தேவையில்லை. இதுவே அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ட்ரீ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்ன, பி அண்ட் சி அண்ட் T1 T2 T3ன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கரண்ட் அந்த பெரிய நோடு இருக்குல்ல, ரூட் நோட நம்ம பேரண்ட் நோடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இதை பேரண்ட் நோடாக அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் இப்படி தான் பார்ப்போம். ஸோ அதனால் இது ஈஸியாகவும் புரியவும் கூட செய்யும். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கான ஏன் இதை சின்னு சொல்கிறேன்னா, இது சைல்டு நோடு. ஓகேவா? ஸோ இந்த சைல்டு நோடுனா என்ன அர்த்தம்னா, 2 சைடும் நோட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பேரண்ட்லேருந்து வந்திருக்கணும். ஸோ அதை சைல்டுன்னு சொல்லியிருப்போம். இது ஆல்ரெடி எல்லாமே பிஎஸ்டியில் பார்த்துருப்போம். லைக் அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு மாதிரி இது எதுக்குமே வந்து என்னவா இல்லை, இது வந்து ஒரு எந்த ஒரு சைல்டுமே இதுக்கெலாம் இல்லாதனால அது ஜஸ்ட் நான் ட்ரீஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ T1 T2 T3ன்னு வச்சுக்கிறேன். இது நான் கொடுக்குற நேம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பிக்கு என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், சிக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? இப்போது நம்ம இங்கே 2 வகையான ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஐ மீன் ரொட்டேஷன் ஆப்ரேஷன்ஸாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஒன்று என்னதுன்னா, ஃபஸ்ட்டு பண்ண போகிறது எந்த சைடு, ரைட் சைடு ரொட்டேஷன். கரெக்டாக? ஸோ அப்போது ரைட் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போது இது என்னோட இடது பக்கம், லைக் ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டாக? அப்போது எனக்கு எந்த நோடு, ஓகேங்களா, எனக்கு வந்து அந்த பிஎஃப்எஸ்ஸை மீட் ஆகலையோ அதை என்ன பண்ணுவேன், நான் ரைட் சைடு மூவ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் பேரண்ட்டை வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியணுக்கோசரம் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்க பி இங்கே வரும். கரெக்டாக? அப்போ நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போது எனக்கு என்ன ஆகும், சி மேலே வந்துடும். ஏன், இது வந்து இந்த இடத்துல வந்துடும். கரெக்டாக? ஓகேங்களா? இதுதான் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஏவிஎல்ல. ஓகேங்களா? ஸோ கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பி இங்கே வந்துடும். இது புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போது இது எல்லாமே பிஎஸ்டிக்கு கன்வெர்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அலைன் பண்ணணும் எல்லா நோடையும். ஓகேவா? ஸோ இப்போது நல்லா பாருங்கள், இந்த T3 இருக்குல்ல, இது வந்து என்னவா இருக்குது, பியை விட அதிகமாக இருக்குது, பேரண்ட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகணும், அப்போ லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமா, பிக்கு நமக்கு ரைட் சைடு தான் வரணும். ஸோ அப்போ ரைட் சைடு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ T3 இப்போ ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இன்னும் இது வரைக்கும் முடிச்சோம். இன்னும் T1 T2 இருக்குது. சியை விட ஓகேங்களா T1 கம்மி. அப்போ எந்த சைடு வரும், ஆக்சுவலாக சி இங்கே இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு தானே வரணும், ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது தானே கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த T2. ஓகேவா? இந்த T2 எங்கே வரணும்னு பாருங்கள், நமக்கு என்னவா இருக்கணும், சியை விட அதிகமாக இருக்கணும். அப்போ சியை விட அதிகமாக இருக்கணும்னா நமக்கு இந்த சைடில் தான் வரணும். அது புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த சைடு வரணும்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், அதே மாதிரி பியை விட அது கம்மியாகவும் இருக்கணும். கரெக்டாக? அப்போது நமக்கு இங்கே இடம் இருக்கா? ஸோ இது என்னது, சியை விட இங்கே நான் போடுறேன். இப்போ பாருங்கள், T2 போடுறேன், சியை விட அதிகமாக இருக்கணும். இருக்கா? அப்போ என்னாகும், ரைட் சைடில் வரணும். அப்போ தான் அது அதிகமாக இருக்கிறது கணக்கு வரும். அதே மாதிரி பியை விட நமக்கு என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ என்னாகும், பியை விட கம்மியான பியோட லெஃப்ட் சைடில் வரணும். கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இது என்னது, என்னது, இது ரைட் ரொட்டேஷன் தானே? ஆமாம், ரைட் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ரைட் ரொட்டேஷனை அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே உல்டாவா, ஓகேங்களா, இல்லை வைஸ் வர்சாவா பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, லெஃப்ட் ரொட்டேஷன். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நீங்கள் இதை மூவ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் மேனுவலாக பண்ணி பாருங்கள். இந்த பி இங்கே வருதுன்னா நமக்கு இதே வந்து திருப்பி இங்கே ரிப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதா லெஃப்ட் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது, ரைட் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேஷன். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 கேசஸ் பார்க்க போகிறோம். அந்த 4 கேசஸ் என்னென்னதுன்னா, இந்த 4 கேசஸை தவிர வேறு எதுவுமே வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. ஏவிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேசஸ் தான் வரும். ஒன்று என்னதுன்னா லெஃப்ட் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஐ மீன் 4 கேசஸ் வச்சு எழுதிக்கிட்டா 4 கேசஸ். ஓகேங்களா? லெஃப்ட் ரொட்டேஷன், அடுத்தது ரைட் ரொட்டேஷன், அடுத்தது என்னது ரைட் ரொட்டேஷன், அடுத்தது லெஃப்ட் ரொட்டேஷன். ஸோ இந்த 4ம் புரிஞ்சுதுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஏவிஎல் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஏவிஎலோட தியரியை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்செக்ஷனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் பார்க்கலாம், அதே மாதிரி டெலிஷனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் கோட் வைஸில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ மொத்தமாக 4 கேசஸ். இந்த 4 கேசஸும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏமே ஸோ இப்போ நான் ஒரு ட்ரீ எடுத்திருக்கேன். கரெக்டாக? ஸோ இது என்னது பேரண்ட்டு, இது சைல்டு, இது கிராண்ட் பேரண்ட் கிராண்ட் சைல்டு, சாரி. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம சைல்டு கிராண்ட் சைல்டுன்னு சொல்கிறோன்னா நல்லா பாருங்கள். இதுக்கு லெஃப்ட் ரைட் இருக்குது, ஐ மீன் லெஃப்ட் நோடும் ரைட் நோடும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ரெண்டுமே இருக்குது. ஆனால் மீது எதுக்குமே இருந்திருக்காது. ஸோ அதனால எதெல்லாம் இல்லையோ நான் ட்ரீ 1T 2T 3ன்னு எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன வேணும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இதுலேருந்து இது வரனால இதுலேருந்து இது வந்தனால அதோட பேரண்ட் அண்ட் சைல்டு அண்ட் கிராண்ட் பேரண்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக வேணும்னா வீடியோஸை செக் அவுட் பண்ணிடுங்க, ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போது நல்லா பாருங்கள், இது எல்லாமே எந்த சைடில் இருக்குது. நமக்கு இந்த சைல்டு கிராண்ட் சைல்டு இதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இதுலேருந்து தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 ரூலில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரூலை பார்க்குறோம், ஃபஸ்ட்டு ரொட்டேட்டை பார்க்குறோம் கேசஸ். ஓகேவா? ஸோ அது என்ன கேசஸ்ன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது எல்லாமே எனக்கு என்ன சைட்லேயே இருக்குது. ஓகேவா? எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா? அதாவது எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது, லெஃப்ட்டு கேசஸாக இருந்துச்சுன்னா நான் எந்த சைடு ரொட்டேட் பண்ணணுன்னா, ஓகேங்களா, ரைட் ரொட்டேஷனை பண்ணணும். ஓகேங்களா? ரைட்டை ரொட்டேஷனை பண்ணணும். ஸோ அதாவது இந்த கேஸை பண்ணணும். ஓகேங்களா? ரைட் ரொட்டேஷன், அதாவது நான் சொன்னேன்ல, ஸோ இது பண்ணணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் கேசஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், ரைட் ரொட்டேஷனை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் ரொட்டேஷன் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இந்த ரைட் ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு இது சால்வ் ஆயிரும். ஏன் நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணி பாருங்கள், இல்லை எனக்கு வரும். கரெக்டாக? இப்போது இதுக்கான இதை கேல்குலேட் பண்ணி பாருங்கள், பிக்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தப்பாக தான் வரும். நமக்கு வந்து அந்த இது அச்சீவ் ஆகாது, பிஎஃப் வந்து அச்சீவ் ஆகாது. ஸோ பிஎஃப் தப்பாக வந்தால் நம்ம ரொட்டேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இங்கே வருமா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், சி மேலே வரும், பி அதுக்கு கீழே வரும், அதுக்கு கீழே T4 வரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் ஹைராக்கி வச்சு நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், எனக்கு என்ன ஆகும், ஜி வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த T3 எங்கே வரும்னு யோசிங்க. எனக்கு பியை விட அது கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் சியை விட அது அதிகம் தான். கரெக்டாக? இப்போது என்ன இருக்கும், எனக்கு சியை விட அது அதிகம் தான். கரெக்டாக? அப்போ சியை விட அதிகம்னா இங்கே வந்துடும். கரெக்டாக? ஆனால் பியை விட கம்மியாக இருக்கணும். அப்போது இந்த இடம். கரெக்டாக? T3 ஆஸ் யூஷுவல். மீதி எல்லாம் நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா? லெஃப்ட் கேஸ். இது புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸஸாக பார்த்தாச்சு, அடுத்தது ரெண்டாவது கேஸ். ஸோ இது செகண்ட் கேஸ். ஓகேங்களா? இப்போது இங்கே நல்லா பாருங்கள், இதில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா, எனக்கு இந்த ஈஸியாக, ஓகேங்களா, இப்போ எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நான் ரைட் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் என்னது லெஃப்ட் கேஸு. ஓகேங்களா? பட் இங்கே என்ன இருக்குது, ஜிக்ஸாக்காக இருக்குது. கரெக்டாக? எனக்கு என்ன இருக்குது, பேரண்ட்டு சைல்டு கிராண்ட் பேரண்ட் இப்படி இருக்குது. ரைட்டில் இருந்தால் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும், லெஃப்ட்டில் இருந்தால் ரைட் ரொட்டேட் பண்ணணும். அது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது ரைட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பட் இது என்னவா இருக்குது, எனக்கு வந்து என்ன இருக்குது, ஜிக்ஸாக்காக இருக்குது. ஸோ இதுக்கு பேர், இது வந்து லெஃப்டில் இருந்து ரைட் வருதுல்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் வருது. ஸோ அதனால இது கேசஸ் பேர் என்னென்னா லெஃப்ட்டு ரைட் கேசஸ். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? இது செகண்ட் கேஸ். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா,
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் வர வைக்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் சைடுக்கு ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஒரே நேர்கோட்டில் வர வைக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆஸ் யூஷுவல் மேலே பார்த்தோம்ல, அதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஏன் எல்லாமே லெஃப்டில் இருந்து என்ன பண்ணணும், ரைட்டில் நான் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே பாட்டம்லேருந்து தானே வந்துட்டு இருக்கோம். லைக் செக் பண்ணும்போது பாட்டம்லேருந்து தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை லெஃப்டில் அச்சீவ் பண்ணுறக்காக ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எனக்கு இங்கே வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை நான் இங்கே மூவ் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் மூவ் பண்ணுறேன். என்னது, ரொட்டேட்டா லெஃப்ட். ஓகேங்களா? எந்த இதை சியை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், எனக்கு பி ஆஸ் யூஷுவல் இப்படியே இருக்குமா, T4 இங்கே இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆகும், இது இங்கே மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போது ஜி இங்கே வந்துடும், சி இங்கே வந்துடும். ஆஸ் யூஷுவல் எனக்கு என்ன ஆயிரும், T1 இங்கே வந்துடும். நான் வேற இங்கே தப்பாக கொடுத்துட்டேன், T2. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன வரும், ஜியை விட அதிகமாக இருக்கணும். என்னது, T3. அதே மாதிரி ஜியை விட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? எது, T2. அப்போ இந்த சைடு தான் வரணும். அதே மாதிரி என்னவா இருக்கணும் எனக்கு, அது வந்து சியை விட கம்மியாக இருக்கணும். லைக் சியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போது என்ன ஆகிரும், இங்கே T2 வந்துடும். ஏன், சியை விட அதிகமாக இருந்தால் தானே இங்கே வரும். ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு நல்லா பாருங்களே, இது எல்லாமே எனக்கு என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே திருப்பி பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும், நான் பிஏ இங்கே ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஓகேவா? இப்போ என்ன ஆயிரும், நமக்கு ஜி மேலே வரும். ஓகேவா? ஸோ பி இங்கே போயிடும், T4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், எனக்கு இங்கே நீங்களே போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த என்ன ஆகும், எனக்கு சி இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ சி இருக்கும். இப்போ என்ன ஆகும், எனக்கு T3. ஓகேங்களா? T3 எங்கே வரும்னு யோசிங்க பார்ப்போம். நானும் இப்போ யோசிக்கிறேன். எனக்கு வந்து என்னவா இருக்கணும், ஜியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்துருமா? ஸோ T3. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன ஆகும், T1 அண்ட் T2. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கடைசி என்னது, பிஎஃப். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ரைட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இது என்னது, லெஃப்ட் ரைட் கேஸ். ஸோ இது செகண்ட் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்போது மூணாவது கேஸ் பார்க்கலாமா? மூணாவது கேஸ் ஆஸ் யூஷுவல் ஈஸி தான், ரைட் கேஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் போட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், இது எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. கரெக்டாக? அப்போது ரைட் கேஸ் இது. கரெக்டாக? ஸோ ரைட் கேஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும், பி வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ சி தான் சென்டர். கரெக்டாக? ஸோ அப்போது நல்லா பாருங்கள், பி T1 ஆஸ் யூஷுவல் வந்துடும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஜி சென்டரில் வரும். கரெக்டா? ஸோ இப்போது நல்லா பாருங்கள், சியை விட ஓகேங்களா, நல்லா பாருங்கள், சியை விட என்னவா இருக்கணும், கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? T2. அப்போது ஆஷுவல்லஸ் அது என்னவா இருக்கணும், பியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போது T2 இங்கே வந்துடும். ஆஸ் யூஷுவல் T3 அண்ட் T4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? ஸோ இது என்னது, ரைட், லைக் நமக்கு என்னது, லெஃப்ட் ரொட்டேஷன். அதாவது என்ன கேஸ், ரைட் கேஸ். ஓகேவா? ஸோ இன்னும் கடைசியாக ஒரு கேஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்த்து கேஸ். ஓகேவா? இது நல்லா பாருங்கள், நமக்கு அப்போ இப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் பண்ணோம்ல, இது சேம் ஜிக்ஸாக் தான். இப்போ என்னது, ரைட்டு லெஃப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதான் லாஸ்ட் கேஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும், சியை ஓகேங்களா, இதை நம்ம இங்கே மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது இது எங்கே மூவ் பண்ணணும், இதை நம்ம இங்கே இப்படி மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட், ஓகே சாரி ரைட்டு தான், ஆமாம் ரைட், சாரி. ஸோ ரைட் ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணலாமா ரைட்டில்? ஸோ அப்போ பி காமனாக இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், எனக்கு ஜி இங்கே வந்துடும். ஓகேங்களா? சி இங்கே வந்துடும், T4 இங்கே வந்துடும். இது புரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் T1 கம்மியாக இருக்குது, அங்கே வந்துடும். இப்போ நமக்கு மீதி இது 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ என்னது, ஜியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ T2 இங்கே வந்துடும். அடுத்தது T3 வந்து நமக்கு ஜியை விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே தான் வரப்போகுது. அந்த என்ன இடம், அது வந்து சியை விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போ சியை விட கம்மினா என்னது, இந்த இடம். ஸோ T3. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபஸ்ட்டு இதை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் இதை என்ன பண்ணணும், இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணணும்.
கரெக்டாக? ஸோ அப்போது என்னது, நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரைட் ரொட்டேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ லெஃப்ட் ரொட்டேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ லெஃப்ட் ரொட்டேட் பண்ணலாமா? ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் ரைட் கேசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் கேசஸ் பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ உல்டாவாக பண்ணணும். ஓகேவா? இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி. ஓகேவா? ஸோ இப்போ பண்ணலாமா? ஸோ இப்போது நமக்கு என்ன ஆகும், இங்கே இது கூட நீங்களே பண்ணலாம். ஓகேவா? ஸோ யா, இப்போது ஜி மேலே வந்துடும், அடுத்தது பி இங்கே வந்துடும், T1 இங்கே வந்துடும். கரெக்டாக? அப்புறம் என்ன ஆகும், நமக்கு சி இங்கே வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது இது என்னவாக இருக்கணும், ஜியை விட கம்மியாக இருக்கணும். எது, T2. அதே மாதிரி என்னவாக இருக்கணும், பியை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போது இந்த இடம். கரெக்டாக? ஸோ அடுத்தது T3 அண்ட் T4. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் அண்டு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 4 கேசஸும், இப்போ நம்ம பார்த்த 4 கேசஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் தியரிட்டிக்கலாக. ஓகேவா? எதுவுமே கோடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல. பட் இந்த தியரி தெரிஞ்சிருந்தால் தான், இதை தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம ரெக்கர்ஷனை வச்சு கோடை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இன்செக்ஷனுக்கும் ஒரு வீடியோ பார்க்கலாம், அடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ டெலிஷனுக்கும் பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தியரி பார்த்துட்டு கோடையும் அதில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இந்த ரொட்டேஷன் பண்ணுறோம்ல, இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டால் O(log n) தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ட்ரை கூட பண்ணி பாருங்கள். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், எப்படி log(n) வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தெரில அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் நான் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி அதை பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு தடவை நோட்டில் பேப்பரில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோடு எழுதும் போது. ஸோ மறக்காமல் சேனலுக்கு நியூவாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ see you guys in a great video. So keep coding guys. Bye bye.